வணக்கம், வெல்கம் தோழா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மிகவும் ஆச்சரியமானதும் அதிசயமானதும் நம்ம பார்த்துக்கினே இருக்கக்கூடியதுமான யானையை பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய பிரம்மாண்ட உருவமாகட்டும், அதனுடைய உயரமாகட்டும், எப்பொழுதும் நமக்கு பார்த்தாலே ஒரு சிலிப்பையும் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் நாம் பார்த்துக்கினே இருக்கிற மாதிரி நினைக்கிற ஒரு தோற்றத்தையும் இருக்கிறது யானை. இந்த யானையை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மாபெரும் அதிசயமான யானைகளை பற்றி சில குறிப்புகள். யானை தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக் கொள்வது போல என்றொரு வாசகம் தெரிந்தது. செய்யப்படும் தவறுகளுக்கு ஒப்புமையாக மனிதர்களால் சொல்லப்படுகிறது. அது மிக தவறு. யானை தன் உடலில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளுதல் செயல் மிகுந்த புத்திசாலித்தனமான செயலாகும். சூரிய வெப்பத்தால் ஏற்படும் சன்பர்ன் எனப்படும் தாக்கத்தில் இருந்து தன்னை காத்துக்கொள்ளவே யானை தன் தலையில் மட்டுமல்ல, தன் உடல் முழுவதும் மண்ணை அள்ளி பூசிக்கொள்கிறது. உலகில் உள்ள பாலூட்டிகளில் யானை மட்டுமே தன் கால்களால் கேட்கும் சக்தி கொண்டது. ஒரு யானை தன் கூட்டத்தை சார்ந்த பிற யானைகளுடன் பேசிக்கொள்ள தன் கால்களையே பயன்படுத்துகிறது. யானை தன் கால்களை ஆட்டி தரையை தட்டி தட்டி அதிர்வலைகளை உண்டாக்கும். அந்த அதிர்வலைகள் மற்றொரு யானை தன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் புரிந்து கொள்ளும். அதிர்வலைகளின் தன்மைக்கு ஏற்ப யானையில் சிகிச்சை இருக்கும். அதேபோல் கால்களை தட்டி பதிலையும் சொல்லுங்கள். ஆபத்தென்றால் அதிவேகமாக அதிர்வலைகளை உண்டாக்கும். யானைகளில் இந்த தகவல் முறை மிக சிறந்த கிரிப்டோகிராஃபிக் கம்யூனிகேஷன் உதாரணமாக செய்யப்படுகிறது. யானையின் காதுகள் மிக பெரியதாக இருப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு. யானை தன் காதுகளை கொண்டே தன் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது. எனவேதான் யானைகள் தங்கள் காதுகளை ஆட்டிக்கொண்டே இருக்கிறது. யானை காதில் புகுந்த எறும்பு என்ற சொல்லாடல் பொய். யானையின் காதில் எறும்பு நுழையவே முடியாது. ஏனெனில் யானையின் காதுகளே துளைகளோ இல்லை, ஒன்லி காதுகள் மட்டுமே. யானையின் தும்பிக்கை கிட்டத்தட்ட 1,50,000 தனித்தனி தசைகளால் ஆனது. யானையால் தன் தும்பிக்கையை கொண்டு தரையில் கிடக்கும் ஒரு சின்ன குண்டூசியை கூட துல்லியமாக எடுக்க முடியும். யானைக்கு அதன் தும்பிக்கை மிக அவசியம். தும்பிக்கையில் அடிபட்டாலோ அல்லது துண்டிக்கப்பட்டாலோ யானையால் உயிர் வாழ முடியாது. யானைகளால் ஓட முடியும், ஆட முடியும், நீந்த முடியும், ஆனால் குதிக்க மட்டுமே முடியாது. உலகில் உள்ள பாலூட்டிகளில் குதிக்க முடியாத ஒரே உயிரினம் யானை மட்டும்தான். யானைக்கு மதம் பிடிப்பது அதன் கோபத்தின் வெளிப்பாடு என்பது வடிகட்டிய பொய். பருவ வயதில் உள்ள ஓர் ஆண் யானையின் காம உணர்வுகள் அதிகரிக்கும் போது அந்த யானை நடந்து கொள்ளும் நிலையை மதம் என்று மனிதனால் வரையறுக்கப்படுகின்றது. ஆண் மயில் தோகை விரித்து ஆடுவது போலதான் பராக்கிரமங்களை காட்டி பெண் யானையை கவர ஆண் யானையால் செய்யப்படும் செயலே மதம் பிடித்ததாக யானையால் என்று மனிதர்களால் சொல்லப்படுகிறது. அது ஒரு இயற்கையான நிகழ்வு. ஒரு பெண் யானையின் கர்ப்பகாலம் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் 22 மாதங்கள். ஒரு வார கால் பேறுகால் வலிக்கு பெண் குட்டியை ஈனும். அந்த பேறுகால சமயத்தில் மற்ற பெண் யானைகள் குட்டியை ஈனப்போகும் யானைக்கு அனைத்து உதவிகளையும் செய்யும். புதிதாக பிறந்த யானைக்குட்டியை குழுவின் அனைத்து மூத்த யானைகளும் கவனித்துக் கொள்ளும். யானைகள் குழுவாக வாழும் தன்மை கொண்டவை. பொதுவாக வயது வந்த யானைகள் மட்டும் அந்த குழுவை சார்ந்த பெண் யானைகளால் பிரிக்கப்பட்டு விடும். ஒரே குழுவிற்குள் இனப்பெருக்கம் நடைபெறுவதை தடுக்கவே இந்த ஏற்பாடு. குழுவை விட்டு பிரிந்தாலும் பாசம் மட்டும் என்னாலும் மாறாது. குழுவை விட்டு பிரிந்து பின் நீண்ட நாட்கள் கழித்து தன் குழுவை சந்திக்கும் ஆண் யானையை மற்ற யானைகள் சேர்ந்து வரவேற்று கொண்டாடும். மனிதனை விட மிக அதிக பாச பிணைப்பை கொண்டவை. யானைகள் உயிர் சூழியல் சங்கிலியில் மிக முக்கிய இடத்தை கொண்டுள்ளன. யானைகள் தங்கள் பெரிய பாதங்களை கொண்டு தடம் பதித்து நடக்கும் இடங்களில் ஏற்படும் சிறு சிறு பள்ளங்களில் மழை நீரும் மற்ற வழிகளில் வந்து சேரும் நீரும் தேங்கி நுண்ணுயிர்களுக்கு நீராதாரமாக உதவுகிறது. அதிதீவிர சைவமான யானைகளுக்கு இயற்கை எதிரிகள் என்று யாருமே இல்லை.
தன் பல்வேறு சுயநல தேவைகளுக்காக யானையையும் அவற்றின் வாழ்விடங்களையும் காட்டையும் சீரழிக்கும் மனிதனைத் தவிர சுத்த சைவமான யானை தாவரங்களை உண்டு செரித்து அதனால் போடும் சாணத்தில் இருக்கும் விதைகளில் இருந்து மட்டும் 100 மரங்கள் முளைக்கும் காடுகள் செழிக்க யானைகள் தேவை. காடுகள் இருந்தால் தான் ஒளிச்சேர்க்கை நடக்கும். அது நடந்தால்தான் பூமியில் ஆக்சிஜன் நிலைக்கும். ஆக்சிஜன் இருந்தால் மட்டுமே மனிதனால் உயிர் வாழ முடியும். ஆக மொத்தத்தில் யானைகள் இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் உயிர்கள் வாழவே முடியும். இப்படியான யானைகளை அதன் சிறு வயதிலேயே அதன் தாயிடமிருந்து அது வாழ வேண்டிய காடுகளில் இருந்தும் பிரித்து நாட்டுக்குள் கொண்டு வந்து அவை சைவம் என்பதால் அவற்றுக்கு 3 வேளைகளும் காய்கறிகள் போட்டு சாம்பார் சோற்று உருண்டைகளை ஊட்டி பலமான மேலதான சத்தங்களுக்கு இடையே அதை வாழ வைப்பது பெரும் சித்திரவதையான செயல். யானைகளாக மட்டுமே இருக்க வேண்டும். அதுவும் அது இருக்க வேண்டிய இடத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். இது மக்களுக்கு புரிந்தால் மட்டுமே நாடும் யானையும் காடும் காக்கப்படும். மனிதர்களும் மிக மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் அதை பார்த்து ரசித்தபடி இருக்க முடியும் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.